Hello friends, this is Vignesh from VTech. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் DSB பேஸ்டு ஆம்பிளிஃபையர் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய ஃபுல் ரிவ்யூ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காரமடையிலேருந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கும்போது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் கான்செப்டில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்னென்ன ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதுலேருந்து பழைய ஸ்பேர்ஸ் என்ன எடுத்திருக்கோம், ஸோ புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஓல்டு ஆம்பிளிஃபையர் வந்து என்ன கண்டிஷனில் இருந்துச்சுன்னு நம்ம ஒன்ஸு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோலேயே அந்த கிளிப் மாதிரி ஆட் பண்ணுற பாருங்கள். ஸோ கஸ்டமர் கொடுத்த ஓல்டு ஆம்பிளிஃபையர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட ஓல்டு ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டாக நிற்க வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அவரோட ஓல்டு ஆம்பிளிஃபையர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16x2 டிஸ்பிளே ரிமோட் கிட் யூஸ் பண்ணி டிகோடரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிகோடர் வந்து இன்பில்ட்டாக யூஸ் பண்ணல, செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையர் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து இதில் வந்து ஒரு ஹம்மிங் இஷ்யூ வந்து சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளமாக சொல்லியிருந்தார் கஸ்டமரு. ஸோ ஆடியோ ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டால்பி சவுண்ட் வந்து என்னால் கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த ரிமோட் கிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 கிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிடெக் ஆடியோஸில் வந்து கலர் டிஸ்பிளே ரிமோட் கிட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்ரானிக்ஸில் வந்து இப்போ அப்கமிங்காக மார்க்கெட்டில் இருக்கிற X10ங்கிற மாடல் ரிமோட் கிட் வந்து கஸ்டமர் கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு X10 தான் கேட்டிருந்தார். ஸோ X10 வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மார்ச் டு ஏப்ரல் டைம்லிங்கில் வந்து அவரோட ஓல்டு ஆம்பிளிஃபையர் வந்து நமக்கு சென்ட் பண்ணார். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1 மந்த் டைம் சொல்லியிருந்தேன், மேக்ஸிமம் 35 to 40 days சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டு வரும்னு வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டு வர மாதிரி தெரில. ஸோ கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ் பண்ணார். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்ட பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட கிட்டு சொன்னேன், அதனுடைய ரேட்டும் சொன்னேன், அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்தேன். ஸோ கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு இதே போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இம்ரானிக்ஸ்லேருந்து ஜிடெக்கு மூவ் ஆகிட்டோம். ஸோ கிட்டு வராத பட்சத்தில் நம்ம வேறு வெர்ஷன் போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிடெக்கோட கலர் டிஸ்பிளே DSB பேஸ்டு ரிமோட் கிட்டு தான் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கிட்டோட ரிமோட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் ரிமோட்டுக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா கிட்டோட ரிமோட்டு மாதிரியே இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட சேம் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ அதோட கிட்டு தான் வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஆன் ஆஃப் வால்யூம் எல்லாமே நம்ம இதுலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைஸ்டு ரெகுலர் டிசைன் அக்ரிலிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரியேட்டிவாக எதுவும் பண்ணல. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பேனலில் வந்து நம்ம ரொம்பவே லாக் ஆகிட்டோம். ஸோ 2-3 பேனல் வந்து ஆர்டர் கொடுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபியூடெக்கோட GLCD ஃபியூடெக்கோட DSB ரிமோட் கிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேனல் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ 2 பேனல் பார்த்திங்கன்னா அப்படியே தங்கிருச்சு. ஸோ 3ஆவதாக பார்த்திங்கன்னா கலர் டிஸ்பிளேன்னு மென்ஷன் பண்ணி தெளிவாக மெஷர்மெண்ட்லாம் எடுத்து அனுப்புனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆவது இந்த பேனல் கிடச்சிது. ஸோ இதனாலேயும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கடைசி டைமில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேனல் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பெருசாக நம்ம டிசைனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல, பேனல் கிடச்சா போதும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நம்ம ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்டர் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் TTS HD இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது மேட்ச் ஆகும். இந்த QPEXங்கிறது பார்த்தீங்கன்னா இது கான்செப்ட்லேயே இல்லை. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டும்தான். ஸோ நீங்கள் இதை யாரும் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், கலர் டிஸ்பிளே ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USBலேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆடியோ ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்காக இருக்கட்டும், வேவ் ஃபார்மேட்டாக இருக்கட்டும், ஸோ DTSஆக இருக்கட்டும், AC3 இந்த மாதிரி மல்டிபிள் ஆடியோ ஃபார்மேட் வந்து MP3 தாண்டி இந்த மாதிரி ஃபார்மேட் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். ஸோ அப்படி கேட்கும்போது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு USBலேயே வந்து ஒரு ப்ராப்பரான சோர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சாங்ஸ் வந்து நல்ல விதமாக நீங்கள் ஃபீல் பண்ணி கேட்கலாம். ஒரு பேசிக்கான 5.1 சரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் நல்ல விதமாகவே ஃபீல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் இந்த கிட்டில். ஸோ X10 போகும்போது இந்த மாதிரி நம்ம எதுவும் ஃபீல் பண்ண முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ளாக் வேவ் சாங்ஸு MP3 சப்போர்ட் பண்ணும். பட் பார்த்திங்கன்னா AC3 பண்ணுன்னா பண்ணாது. ஸோ DTS கண்டென்ட்டும் ராவாக பண்ணுன்னா அதுவும் பண்ணாது. ஸோ அது வந்து ஒரு மைனஸ் தான். பட் ஜிடெக் வந்து இது ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து வெர்ஷன் அப்டேட்டடாக அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக சின்ன டிஸ்பிளே சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. பட் இம்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 110.9 இருந்துச்சு, 110 வந்துச்சு, 110ல் S வந்துச்சு, 110A 110Bன்னு வந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 7.1 கிட் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இம்ரானிக்ஸில் வந்து X10ங்கிற ஒரு மாடல் போயிட்டுருக்கு. பட் ஜிடெக்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக கிட் அப்டேட் எதுவும் நமக்கு இப்போ வரைக்கும் வரல. ஸோ சின்ன ஆல்டர்ன் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர வந்து இதோட மினி வெர்ஷன், லோ பட்ஜெட் வெர்ஷன் அந்த மாதிரி எதுவும் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர் டிஸ்பிளே, ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட் ஆன் பண்ணால் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ வரும். ஸோ இன்சர்ட் USB அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ USB இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் ப்ரெஸ் பண்ணால் இன்சர்ட் ஆப்டிக்கல், HDMI ப்ரெஸ் பண்ணால் HDMI, இந்த மாதிரி ஒரு கலர் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே யூனிட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். ஸோ என்ன கண்டென்ட்டு, என்ன சேனலு, என்ன பிட்ரேட்டு எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து
இந்த பென்ட்ரைவில் வந்து ஒரு சில ஆடியோ கண்டென்ட்லாம் வச்சுருக்கேன். ஸோ AC3 இருக்கட்டும், DTSஆ இருக்கட்டும், MP3 இருக்கட்டும், அந்த கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ அது வந்து இன்சர்ட் பண்ணி ஆடியோ டெஸ்ட் இல்லாமல் அந்த கண்டென்ட் மட்டும் ப்ளே ஆகிறத நான் காமிக்கிறேன். ஏன்னா ஆடியோ டெஸ்ட் வந்து என்னால் ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூ இருக்கும். ஸோ பென்ட்ரைவ் ப்ளக்இன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம பென்ட்ரைவ் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ USB ப்ரெஸ் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா லோடிங் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டென்ட் எல்லாமே வச்சுருக்கேன் பென்ட்ரைவில். எல்லாமே பார்த்தீங்கன்னா DTS கண்டென்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாத்தி கம்மிங் DTS கண்டென்ட்டு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதோட சாம்பிளிங் ரேட்டு, ஸோ ஒரிஜினல் பிட் ரேட்டு 16 பிட்டா 32 பிட்டான்னு காமிக்கும். எவ்வளோ KBPS 768 KBPSனு வருது. ஸோ அது என்ன ஃபார்மேட்டு, DTS ஃபார்மேட்டு, எத்தனை சேனல் 5.1 சேனலு. ஸோ அதில் எதில் ப்ளே ஆகுது, டேக் மூலியமாக ப்ளே ஆகுது, எத்தனை சாங்ஸ் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 852க்கு வந்து இப்போ 746 சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ USBயில் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ அது என்ன டியூரேஷன், எவ்வளோ செகண்ட், எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலிங்கான ஒரு கான்செப்டில் பார்க்கலாம். ஸோ இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே தான் இந்த கிட்டு. பட் என்னென்னா வந்து கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கெயின் அதிகமாக இருக்கும். ஸோ மஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கெய்னர் போர்டு ஆட் பண்ணியே ஆகணும். ப்ளஸ் இதில் வந்து எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ஓரளவுக்கு பண்ணியிருக்கு. பட் இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த கிட்டில் வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ பக்கும் இருக்குது. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறாங்களான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் வியூ பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ பார்த்துச்சு, பேக் சைட் வியூமே பார்த்துடலாம் ஓவரலாக. ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட் மாடல் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமரோட ப்ரீவியஸ் ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் DMK சாக்கெட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னா முடிஞ்சால் ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பழைய கேபினெட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி DMK ப்ளஸ் கம்ப்யூட்டர் சாக்கெட் டைப்பில் இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் பனானா சாக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்னா கொஞ்சம் வந்து நம்ம கேபினெட் ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்ஸ் வந்து என்னென்னு தெரில. ஸோ இது வந்து நம்ம கஸ்டமருக்கு மார்க் பண்ணி தான் ஃபைனலாக டிஸ்பேச் பண்ணும்போது கொடுக்க போகிறோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட சேஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ சேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து GTEC ஆடியோஸோட GT5004ங்கிற மாடலில் வந்து 4 இன்ச்சு ஹைட்டு கொண்ட 15 இன்ச் டெப்த் கேபினெட் தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம கேபினெட் வந்து பெருசாகவே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்யூட்டர் கார்டு வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ப்ளக்இன் ப்ளக் அவுட் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். வித் இன்பில்ட் ஃபியூஸோடவே வந்துடும். அடிஷனல் ஃபியூஸுமே உங்களுக்கு ஆடானாக வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு DSB AVR பேஸ்டு ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து HDMI போர்ட்ஸ் வந்து 4 வந்துடும். 3 HDMI இன் வந்துடும், ஒரு ஆர்க் அவுட் வந்துடும், ப்ளஸ் ஆப்டிக்கல் கோஆக்சியல் வந்து மேண்டரியாக வந்துடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 mm ஜாக் போர்ட்டுமே வந்துடும். ஸோ ஒரு வைஃபை ஆண்டனா, அதாவது பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ரேஞ்சுக்காக வந்து ஒரு ப்ளூடூத் ஆண்டனாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ ஒரு AVR கான்செப்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம கட்டிங் பண்ணி தான் பேக் சைடு கிட்டு மாட்டுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேபினெட்டுமே ஒரு சில டைமில் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ பேக் சைடு கூலிங் ஃபேன் எதுவுமே வைக்கல. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சப்வூஃபர் போர்டு மட்டும்தான் வந்து அவுட்புட் செக் பண்ணும்போது லோடு அதிகமாக எடுத்தது. ஸோ 5 சேனல் பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீட்டு ரெடியூஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து ஏர் இன்னும் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ ஏர் அவுட் ஃபேன் எதுவுமே நம்ம கூலிங் ஃபேன் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இந்த சைடு இன்புட் சாக்கெட்ஸ் எல்லாமே டம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம பழைய ஆம்பிளிஃபையர்லேருந்து என்னென்ன எடுத்தோம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிடலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு புது ஆம்பிளிஃபையர் கான்செப்ட் தான். ஸோ அவரோட பழைய ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் போர்டு இருந்துச்சு. நான் அதேமாதிரி இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். பழைய ஆம்பிளிஃபையரில் போர்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு IRF 150 பேஸ்டு 5 சேனல் ஆடியோ போர்டு இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபெயிலியர் ஆன போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணி ஒரு 2 சேனல் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் 5 சேனலுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீட்டான ஒரு ஆடியோக்காக ஒரு செப்பரேட்டாக 5 சேனல் போர்டு வேறு யூஸ் பண்ணிட்டோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிரான்சிஸ்டர் மோடுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஹம்மிங் இஷ்யூ இருந்துச்சு. இதில் தான் வந்து பயங்கரமான ஒரு ஹம்மிங்கு. பேஸ் நல்லாயிருக்கு, பஞ்ச் நல்லாயிருக்கு. பட் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்லேருந்தே டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஹம்மிங் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ என்ன கிரவுண்டு கொடுத்தும் பெருசாக சால்வ் பண்ண முடியல. ஸோ டிரைவர் டிரான்சிஸ்டர்ஸுமே சேஞ்ச் பண்ணி பார்த்தா பட் பெருசாக ஒன்றும் ரிசல்ட் இல்லை. ஸோ அதனால் ரிசல்ட் இருக்குது, பட் அந்த ஹம்மிங் வந்து அரெஸ்ட் பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வேறு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு சேஞ்ச் பண்ணதையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஹம்மிங் சவுண்டு வந்து சப்வூஃபர்லேருந்து நம்ம அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 5 சேனல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து சோனிக் ஆடியோஸோட 5 சேனல் ஆடியோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதில் 6 இன்ச் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும்.
ஸோ சப்வூஃபர்னு எடுத்துட்டிங்கன்னா பழைய போர்டு தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதுவே யூஸ் பண்ண சொன்னார் கஸ்டமர். பட் அதுலேருந்து இந்த ஹம்மிங் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம அடிஷ்னலாக சப்வூஃபரோட மோனோ போர்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எஸ் பிராண்டோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபருக்கு மட்டும் 6 டிரான்சிஸ்டர் கான்செப்ட்டில் வந்து பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு டிரான்சிஸ்டர் பேஸ்டு 5 சேனல் போர்டு. ஸோ பெர் சேனலுக்கு 2 டிரான்சிஸ்டருங்கிற கான்செப்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் ஓவராலாக பார்த்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 சேனல் XT மேம்ஸோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய இன்புட் பவர் சப்ளை வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 24/024 ஏசியில் 30/30 ஏசி வோல்டேஜ் வரைக்கும் நீங்கள் இன்புட் வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் டயோட்லேருந்தே பவர் சப்ளை எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ பாஸ் ஃபில்டருமே யூஸ் பண்ணியிருக்கோம். லோ பாஸ் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஆதியோட லோ பாஸ் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் கெயின், செப்பரேட் ஃப்ரீக்வன்சி நாங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பழைய மெட்டீரியல்ஸ் என்னென்னு நான் சொல்லலை பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பழைய மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த ஆம்பிளிஃபையர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இந்த பவர் சப்ளை ஃபில்டர் செக்ஷன் மட்டும்தான் வந்து நம்ம பழைய ஆம்பிளிஃபையர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ 5 சேனல் போர்டாக இருக்கட்டும், சப்வூஃபர் போர்டாக இருக்கட்டும், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ லோ பாஸ் ஃபில்டராக இருக்கட்டும், ஸோ கெய்னரு, ரிமோட் கிட்டு, கேபினெட்டு, ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே டோட்டலாக வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் புதுசாக. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை மட்டும்தான் அப்படியே அதுவே போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே நான் வந்து இந்த பவர், அதாவது இந்த ஒர்த்தி காம்போனன்ட்ஸ்க்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பத்தாதுன்னு தான் நான் சொன்னேன். பட் கஸ்டமருக்கு வந்து பட்ஜெட் ஆல்ரெடி அதிகமாக போயிடுச்சு. ஸோ இனி திரும்ப செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கடைசி பாயிண்டில் வந்து இங்கே வந்து செக்மேட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லை. ஸோ கஸ்டமர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். பட் ப்ராப்பரான இந்த போர்ட்ஸ்க்கு வந்து இதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போதாது பத்தும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக போதாது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ வந்து ஒரு பேசிக்கான சவுண்ட் ஃபீல் மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதிக பவர், அதிக வாட்ஸ் வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதை கஸ்டமர் கிட்ட சொல்லி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பவர் சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா பழைய ஆம்பிளிஃபையர்லேருந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா பக் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பக் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் LED ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்காக கொடுத்துருக்கோம். ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் ப்ரஷ்லெஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம், சப்வூஃபர் போர்டுக்கு மட்டும் போகிற மாதிரி. ஸோ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கெய்னர் போர்டுமே வந்துடும். ஸோ ஜிடெக் கலர் டிஸ்பிளேயோட பாட்டம் போர்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜிடெக் ஆடியோஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கான வாரண்டியுமே வந்துடும். ஸோ டேட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க 5/0/26 அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து அடுத்த 1 இயர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது 1 இயருக்கு மட்டும்தான். ஆஃப்டர் 1 இயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காஸ்ட் சார்ஜ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா 6 சேனல் கெய்னர் போர்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஒரு நிறையா இடம் ஆக்குப்பை பண்ணாமல் ஒரு பேசிக்கான எசென்ஷியல் திங்ஸ் மட்டும் வச்சு நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஆடியோ ரிசல்ட்டு சூப்பராகவே இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய ஆடியோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 1 or 2 ரீல்ஸ் வந்து ரீல்ஸ் கண்டென்ட் மாதிரி ஒரு 1 மினிட்க்கு ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ்னு அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆடியோ டெஸ்டிங் கேட்கும்போது மறக்காமல் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு ரிசல்ட் ஃபீல் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் ஒரு சில கஸ்டமர்ஸ் நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஎஸ்பி பேஸ்டு ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா நம்மளோட நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு இப்போ மார்க்கெட்டில் வந்து என்ன கிட்டு போயிட்டுருக்கோ ஸோ அது என்ன வந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் 5.1 ஆம்பிளிஃபையர்லேருந்து டிஎஸ்பி பேஸ்டு ஆம்பிளிஃபையர் வரைக்குமே வந்து நம்ம ஆம்பிளிஃபையர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிரைவர்ஸ் போட்டுமே நம்ம பேக்கேஜ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். இதனுடைய ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லிங்க் கீழே இருக்குது. ஸோ செக் பண்ணி கேட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.